முன்னுரை. அற்புதமான திருவிழா அன்னையின் திருவிழா. அன்னைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வந்துள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அன்னையின் நாமம் கொண்ட நல் உள்ளங்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். பெண் சிசுக்களை பாதுகாப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு விழாவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்பு காலத்தின் கட்டாயம் பெண்ணை பெற்றதால் பெண்ணை வெறுக்கும் சமுதாயம் அந்த பெண்ணால் தானே தாங்கள் பிறப்பெடுத்தோம் என்பதனை வெகு திறமையாக மறந்து விடுகின்ற இந்த மனிதத்தை என்னவென்று சொல்வது? கருவறையை கல்லறையாக்கிவிட்டு கருக்கலைப்பு செய்துவிட்டு வாழ வரும் சிசுவின் உரிமையை பறித்து கொண்டு வயிற்றின் கனியை கொடையாக தரும் இறை பரிசை உதாசீனப்படுத்திவிட்டு அன்னையே, தாயே, அம்மா, ஆரோக்கிய தாயே, அடைக்கலம் தாரும் அம்மா என்று அழைப்பதனால் யாரை ஏமாற்ற பார்க்கின்றோம்? தாழ்நிலை நின்ற தன்னை தலைமுறைகள் போற்றும் பேருடையாளாக உயர்த்திய இறைவனின் கருணையை எண்ணி இதயம் கலிகூர்ந்து அன்னையின் இதழ்கள் உதிர்த்தவையே இவ்வார்த்தைகள். என் ஆன்மா ஆண்டவராம் கடவுளை ஏற்றி போற்றுகிறது. தாழ்ச்சியையும் நன்றி உணர்வையும் நமக்கு உணர்த்தும் இவ்வார்த்தைகளை நாமும் நமது உள்ளத்தில் இருத்தி ஆவியிலும் உண்மையிலும் அதனை தியானிப்பவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறை அருளை பெற்று செல்வோம். ஆணோ பெண்ணோ பாகுபாடு வேறுபாடின்றி இறைவன் தரும் பரிசை ஏற்றி வாழ வரும் சிசுவின் உரிமையை பேணி பெண் சிசுக்கள் வாழ வழி காணுவோம். அதுவே இந்த கல்வாரி திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியார் என்னை நிரப்புவார். கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடன் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவரால் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பு விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். இன்றைய நாளின் வாசகங்கள் அனைத்தும் இறைவன் நலம் தரக்கூடியவராக இருக்கின்றார் என்பதனை நமக்கு எடுத்து கூறுகின்றது. அதே வேளையிலே வேளாங்கண்ணி தாய், ஆரோக்கிய அன்னை என்று நாம் சொல்கின்றோம். ஆகவே நம் அனைவருக்கும் நிறைவான ஆரோக்கியத்தை தர இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே
பெண் குழந்தைகள் தினமாக சிறப்பிக்க தமிழக திரு அவை பெண்கள் குழுவினர் அழைப்பு விடுக்கின்றனர். ஆகவே பெண் குழந்தைகள் சிறுமிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து அவர்களுக்கு குடும்பத்திலும் சரி மற்ற சமுதாயத்திலும் ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கவும் தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே இந்த பெண் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். அதே போலவே அன்னையின் பிறந்த நாள் நம் அனைவருக்குமே மகிழ்ச்சியான நாள். எல்லோருக்குமே அன்னையை பிடிக்காதவர்கள் யாருமே இல்லை. ஆகவே இந்த நாளிலே நாம் பிறந்த நாள் விழாவை அன்னைக்காக சிறப்பிக்கின்ற போது மகிழ்வோம். அன்னையைப் போல நாம் வாழ உறுதி எடுப்போம். இன்னும் சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே தங்களுடைய பெயர் கொண்ட திருநாளை கொண்டாடுகின்ற ஆரோக்கியம் போன்ற பெயர்களை கொண்டிருக்கின்றவர்கள், இன்னும் மாதாவின் பெயரை தாங்கி இருக்கின்றவர்கள், பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுக்கும் எல்லோருக்குமே ஹாப்பி ஃபீஸ்ட். இறைவன் அன்னையின் பரிந்துரையால் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க அருள் வேண்டுவோம். இந்த தண்ணீரை இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து தீமைகள் ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் நம்மை காத்தருள நாம் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இதோ இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது புனித நாளாகி என்று உமது அருள் காவலை நாங்கள் பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுவதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாக்கிய இந்த உப்பை பரிவுரக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம் யாம், உம்மை வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே இறைவா, புனித கன்னி மரியாவை தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு பெருவிழாவில் உம்மடியார்களாகி எங்களுக்கு விண்ணகருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்வீராக்கு. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முன்னுரை. முதல் வாசகத்தில் கடவுள் இஸ்ரேல் மக்களிடம் அஞ்சாதே, நான் உன்னோடு என்று மாறுதல் கூறி திடப்படுத்துகிறார். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பெருகச் செய்தும், வாய் பேசாதோர் பேசுவதையும், காது கேளாதோரின் காதுகள் திறக்கப்படுவதும், ஊனமுற்றோர் குணமடைவதும் குறிப்பிட்டு மெசியாவின் வருகையை அம்மக்களுக்கு எடுத்துரைப்பதை விளங்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுக்கள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்து ஓடும். கனல் கக்கும், மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுக்களால் நிறைந்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. என் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்தி போற்றிடு. ஆண்டவரை வாழ்த்தி போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார்.
வாழ்த்தி போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்தி போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களின் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்தி போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்தி போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் கொல்லோரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்தி போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்தி போற்றிடு. வாசக முன்னுரை. முழு மனித வாழ்வுக்கு தடையாக விளங்கும் பண்பு என்னவென்றால் பிறரின் தோற்றத்தை வைத்து மதிப்பிடுவது, அவரிடம் இருக்கும் பணத்தை வைத்து பிறரை நடத்துவது. இந்த அவலத்தை தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு கடிந்து கொள்வதை இவ்வாசகத்தின் மூலம் மனதில் பதிவு செய்வோம். மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம். இரண்டாம் வாசகம். ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரம் பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொடுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையின் ஏழையாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வராகவும் தம்மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுவர்களுக்காகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, Hallelujah, 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 hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வசனங்கள் 31 37 முடிய. காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபாத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாக அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதார் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நலம் தரும் ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை இன்றைய நாளிலே சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய இறை வார்த்தை இறைவன் நலம் தருகின்றவராக இருக்கின்றார் என்பதனை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியிலே மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் நலமாக்கினார் என்று நாம் பாடினோம். ஆகவே இறைவன் நலம் தரும் இறைவனாக இருக்கின்றார் என்கின்ற மைய கருத்தை இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்றது. இன்றைய நாட்களிலே பார்த்தோம் என்றால் எல்லோருமே ஏதாவது விதமான நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். நிறைய பேர் பல்வேறு விதமான நோய்கள், உடல் உபாதைகள், இன்னும் மனநோய்கள், ஆன்ம நோய்கள் போன்ற நோய்களிலே நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நோய்கள் என்பது ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்குமே வருகின்றதை நாம் காண்கின்றோம். எப்போதாவது ஏதாவது ஒரு விதத்தில் நாமும் நோயுற்றிருக்கின்றோம். அந்த சமயத்தில் நம்முடைய நினைவெல்லாம் இறைவன் நம்மை நலமாக்க வேண்டும் என்று நாம் செபிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை அதைத்தான் நமக்கு இன்னும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் ஏசாயா இறைவாக்கினர் மிக அழகாக வாக்குரைக்கின்றார். பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இந்த குணமளிக்கும் இறைவனுடைய அந்த இறை வாக்கை இறைவன் இயேசுவிலே நிறைவேறுகின்றதை நாம் நற்செய்தியிலே காணலாம். ஏசாயா இறைவாக்கு உரைக்கின்றார். பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதவருடைய காதுகள் கேட்கும், நடக்க முடியாதவர்கள் நடப்பார்கள், வாய் பேச முடியாதவர்கள் வாய் பேசுவார்கள் என்பதனை மிக அழகாக இறைவாக்கு உரைக்கின்றார். அது இயேசுவிலே நிறைவேறுகின்றது என்பதனை நாம் நற்செய்தியிலே பல இடங்களிலே சான்றுகளாக கூற முடியும். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். மிக அழகாக அந்த
மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் 31 37 வரை வசனத்தில். அதில் யார் குணம் பெறுகின்றார்? காது கேட்காத, வாய் பேச முடியாதவர் குணம் பெறுகின்றார். இந்த இதில் இறைவாக்கில் அந்த 2 இது இங்கே பார்க்கின்றோம், குணம் பெறுகின்றதை. அதே போலவே இந்த குணமளித்தலிலே ஒரு வித்தியாசத்தை நாம் காணலாம். ஒரு சில இடங்களில் தான் இயேசு ஒரு சில பொருட்களை வைத்து குணப்படுத்துவார். மற்ற பல இடங்களிலே நான் விரும்புகிறேன், நலமாக நான் செய்ய முடியும் என்று நம்புகின்றாயா, உனக்கு குணம் கிடைக்கும், நீ நலமாக போவாய், அமைதியுடன் செல் என்றெல்லாம் சொல்வார். ஆனால் இங்கே பார்த்தோம்னா வித்தியாசமாக அவரை தழியே அழைத்து சென்று அவருடைய காதுகளில் தன்னுடைய விரலை இட்டு உமிழ் நீரால் அவருடைய நாவை தொட்டார். உடனே அவனுடைய காதுகள் கேட்க ஆரம்பிக்கின்றது, நா கட்ட விழுந்து பேச ஆரம்பிக்கின்றார். அதே போலவே அதே பக்கத்தில் மாற்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 22 26 வரை உள்ள வசனங்களிலே பார்வையற்ற ஒருவர் நலமடைதல் என்கின்ற நிகழ்ச்சி இருக்கும். இங்கே நாம் பார்க்கின்ற போது பார்வையற்றோடைய கண்கள் பார்க்கும் என்று இறைவாக்கினர் ஏசாயா திருவாக்கு மலர்ந்தார், இறைவாக்கு உரைத்தார். அது நிறைவேறுகின்றது. இங்கேயும் கூட பொருட்களை கொண்டு இயேசு குணப்படுத்துவதை நாம் இங்கு மாற்கு நற்செய்தியில் 8ஆம் அதிகாரத்தில் காண முடியும். 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்த கைகளை அவர் மேல் வைத்து அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்கின்றார். ஆகவே விழிகளில் உமிழ்கின்றார். அந்த உமிழ்ந்து அந்த நீரை கொண்டு அதன் காரணமாக உமிழ் நீரை வைத்து தன்னுடைய கைகளை வைத்து அவருக்கு பார்வை தருகின்றதான்னு கேட்கிறார். உடனே அவன் சொல்கிறான், பார்வை தருகின்றது, ஆனால் மனிதர்கள் மரம் போல் இருக்கின்றார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று அவன் சொல்கின்றார். இயேசு மீண்டும் தன் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார் என்று இருக்கின்றது. ஆகவே பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், காது கேட்காதோர் கேட்கும் திறனை பெறுகின்றனர், வாய் பேச முடியாதோர் வாய் பேசுகின்றனர் என்பதனை இன்றைய நற்செய்தி அந்த 2 புதுமைகளையும் சொல்கின்றது. அதுபோல நடக்க முடியாதவர்கள் நடக்கின்றனர்கள். யோவான் நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்தில் 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரை பற்றி சொல்கின்றார். அங்கே சிலோவாம் குளத்தில் அவர் இருக்கின்றார். அந்த தண்ணீர் கிளங்கும் போது என்னை இறக்கிவிட யாரும் இல்லை, ஆகவே நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகின்றார்கள் என்று அவர் சொல்லுகின்ற போது, நீ எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நடன்னு சொல்கிறாரு. அந்த கால் நடக்க முடியாதவர் நடக்கின்றார். அதே போலவே மத்தேயு நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அங்கேயும் கூட 9ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் முடக்கமாத விட்டவரை குணப்படுத்துதல் என்கின்ற நிகழ்விலும் நாம் காண முடியும். முடக்குவாதமுற்று நடக்க முடியாமல் இருக்கக்கூடியவரை கட்டிலே தூக்கி வருகின்றார்கள், கூரையை பீத்து அவனை கீழே இறக்குகின்றார்கள். இயேசு அவனுக்கு நலம் தருகின்றார். உன் படுக்கையை தூக்கி கொண்டு நடன்னு சொல்கிறார், அவன் நடக்கின்றார். ஆகவே இறைவன் இந்த ஏசாயா இறைவாக்கினர் உரைத்த அந்த இறைவாக்கு இயேசுவிலே நிறைவேறுகின்றது. அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார் என்று இருக்கின்றது. ஆகவே உடல் நலம் தரக்கூடிய இறைவனாக நம் இறைவன் இருக்கின்றார் என்பதனைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டினுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே நாமும் கூட நம்முடைய உடல் உள்ள மனநோய் இப்படி பல்வேறு நோய்களால் அவதிப்படலாம்.
அந்த நோய்களிலிருந்து நலம் தர இறைவன் காத்திருக்கின்றார். ஆகவே நாம் அந்த நலத்தை பெற இறைவனை நோக்கி ஜெபிக்கின்ற போது கண்டிப்பாக நாம் நலம் பெறுவோம். அதே போலவே இரண்டாவதாக பரிந்துரை ஜெபத்திற்கு அதிகமான வல்லமை உள்ளது என்பதனை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. அதிலே பார்த்தோம் என்றால், இந்த காது கேளாத வாய் பேச முடியாதவன் அவன் இயேசுவினிடத்தில் வரவில்லை, மற்றவர்கள் அவனை அழைத்து வந்து இவனை குணப்படுத்தும் என்று சொல்கின்றார்கள். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. அதுதான் பரிந்துரை ஜெபம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற போது நம்முடைய ஜெபத்தை இறைவன் கேட்பார் என்கின்றதற்கு இந்த பகுதி ஒரு சிறந்த உதாரணம். ஆகவே தான் பல சமயங்களிலே பரிந்துரை ஜெபம், மற்றவர்களை பார்க்கின்ற போது நாம் சொல்கின்றோம் எங்களுக்காக வேண்டிக்கிங்க, இல்லாட்டினா ஃபாதரை பார்க்கின்ற போது ஃபாதர் இந்த சிறப்பு கருத்துக்காக வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்கின்ற போது அந்த பரிந்துரை ஜெபத்தை இறைவன் கேட்கின்றார். நாமும் பிறருக்காக பரிந்துரைத்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதனைத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்கின்றது. மூன்றாவதாக இன்றைய இரண்டாம் வாசகத்தில் யாக்கோபுவினுடைய திருமுகத்தில் அந்த சமுதாயத்தில் இருந்த வேறுபாடு, ஏழை என்றால் ஒரு மாதிரி, பணக்காரன் என்றால் வேறு மாதிரி, பணக்காரனை உபசரிப்பதையும் ஏழையை அவமதிப்பதையும் நாம் அந்த சமூகத்தில் இருந்த அந்த நிலையை யாக்கோபு சாடி அப்படி செய்யக்கூடாது, அனைவரும் இறைவனுடைய சாயல் என்று சொல்கின்றார். நாம் நம்முடைய வாழ்விலே பிறரோடு பழகுகின்ற போது இத்தகைய வேறுபாடுகளை பார்க்கின்றோமா? பணக்காரரை பார்த்தால் ஒரு மாதிரியும் ஏழைகளை பார்த்தால் வேறு மாதிரியும் நம்முடைய நடவடிக்கை இருந்தது என்றால், நாம் அவை ஒவ்வொரு மனிதரிலும் இறைவனின் பிரசனமாக இருக்கின்றார். நாம் அனைவருமே இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றவர்கள். அப்படி இருக்கின்ற போது அடுத்த மனிதரில் நாம் இறைவனை காண கற்றுக்கொள்ள இன்றைய இறை வார்த்தை இரண்டாம் வாசகம் நமக்கு மிக அழகாக யாக்கோபுவின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே நம்மிடையே இந்த வேறுபாடுகள், பாகுபாடுகள், மொழியின் பெயரால், ஜாதியின் பெயரால், இன்னும் அந்த ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசத்தின் பெயரால் இருக்கக்கூடாது என்பதனை யாக்கோபு கூறுகின்றார். ஆகவே இதையும் வாழ்வாக்க முயற்சிப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய பிறந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இதை நம்முடைய தமிழகத்தில் ஆரோக்கிய அன்னை திருவிழா என்று நாம் சிறப்பிக்கின்றோம். ஆகவே நலம் தரும் அன்னையின் பரிந்துரையால் நமக்கும் இன்னும் நமக்கு தெரிந்தவர்கள் நோயுற்று இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் உடல் நலம் தர வேண்டும் என்று தொடரும் திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. இயேசு நமக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை அருள்வாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். என்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில்லா
அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தேடுவேன். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது கிரேன் ஜோசப் ஜூலியட் ஜெஸ்லி கருத்துப்படி குழந்தை வரம் வேண்டியும், பிலிப் ஜெனிஃபர் கருத்துப்படி ஆனியா பிலிப்புடைய பிறந்த நாளிலே நன்றியாகவும், டோம்னிக் சேவியர் ஏஞ்சலின் கருத்துப்படி நன்றியாகவும், குழந்தை ஜெஃப்ரியினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும், சேவியர் ஜாக்லின் கருத்துப்படி சிலுவை முத்து ரெஜினா மேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஜான் போஸ்கோ மல்லிகா பிரவீன் கருத்துப்படி ஹேமத் கிறிஸ்டோஃபர் அகிலா போஸ்கோ இவர்களுடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாகவும், கரோலின் செல்வி கருத்துப்படி குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அந்தோனிசாமி லீமா கருத்துப்படி செல்வநாதன் பிள்ளை கேத்ரின் அமலோற்போ மேரி மற்றும் யார் முனையாத ஆன்மாக்களுக்காகவும், பெரியசாமி சுதா மேரி கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கிய பிரகாஷ் மாசுலாமணி கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், வின்சென்ட் டயானா கருத்துப்படி கண்மணி செல்வராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஜெயமேரி கருத்துப்படி நல்ல உடல் சுகம் கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், சகாயராஜ் பிரவீனா குடும்ப கருத்துப்படி அமலோற்ப மேரியுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஜான்சி கருத்துப்படி செலின் மேரி சூசை ஜெயபிரகாஷுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், டிக்ரூஸ் குடும்பத்தினர் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், கிளெமன் சேவியர் பவுலின் அற்புதம் கருத்துப்படி டினோ டெல்ஃபின் டோனி டிக்சன் நட்படிப்பிற்காகவும், ஸ்டீஃபன் ஜான்சி இவருடைய கருத்துப்படி மரித்த அந்தோனிசாமி அந்தோனியம்மாள் சூசை சவரியம்மாள் பிளவேந்திரன் ஜான் போஸ்கோ ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஸ்டெஃபி ஜெரோம் கருத்துப்படி சிலுவை முத்து ரெஜினா மேரி நிகில் செபாஸ்டியன் வின்சென்ட்டுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அந்தோனி அருள்ராய் ஜெயராஜ் ரெக்ஸ்லைன் அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த எல்லா ஆன்மக்களுக்காகவும், அந்தோனி சேவியர் எமிலி இமாக்குலேட் கருத்துப்படி அந்தோனி குருஸ் மேரி ரஞ்சிதம் பாக்கியசாமி மற்றும் குடும்பத்தில் மரித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும், மரிய புஷ்பம் கருத்துப்படி சார்லஸ் பால்ராஜ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், அருள் பிரகாசம் கருத்துப்படி குடும்பத்தில் மரித்த ஸ்டீஃபன் ஷீலா என்கின்ற ஜோஸ்வா குழந்தையம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நலம் தரும் இறைவனாக நம்முடைய தெய்வம் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய தெய்வத்தினிடத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்பதற்கு முன்பாக இப்போது மரியாயின் சேனையினர் தங்களுடைய உறுதிமொழியை இறைவனின் சன்னிதானத்தில் தருகின்றார்கள். மரியாயின் சேனையின் வாக்குறுதி. மிகவும் தூய ஆவியே, நான் பவுலினா மரியாகி இன்று மரியாயின் சேனையாளராக சேர்வதற்கு ஆவல் கொள்கிறேன். ஆனால் என் சொந்த வல்லமையால் உமக்கு தகுந்த பணிபுரிய என்னால் இயலாது என்பதை உணர்கிறேன். ஆகவே நீர் என் மேல் எழுந்தருளி வந்து என்னை உம்மால் நிரப்பியருளும். நீர் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை உமது கருவியாக பயன்படுத்தி என் பலவீனத்தை வல்லமையாக மாற்றுவீர் என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கையில் தூண்டப்பட்டு சேனையின் அணி வரிசைகளில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் இதோ நிற்கிறேன். பிரமாணிக்கமான பணி செய்வேன் என்று வாக்களிக்கவும் துணிகிறேன். என்னை என் தோழர்களோடு ஒன்றாய் இணைத்து எங்கள் அனைவரையும் ஒரே மனம் படைத்த படையாக அமைத்து அன்னை மரியாவோடு ஒன்றித்து அணிவகுத்து செல்லும் பொழுது எங்களை வரிசை குலையாமல் காப்பாற்றும். சேனையின் ஒழுங்கு திட்டங்களுக்கு இனிமேல் முற்றும் கட்டுப்பட்டிருப்பேன். மிகவும் தூய ஆவியே, உமது ஆட்சியை எங்கும் பரப்பி உமது சித்தத்தை நிறைவேற்றச் செய்து உமது அருளின் அற்புத செயல்களால் உலகத்தின் முகத்தை புதுப்பிக்க அருள் புரியும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறை மக்களின் மன்றாட்டுக்கள்.
அன்னையின் மைந்தனே இறைவா, நீர் திரு அவையின் முன்னேற்றத்துக்கு நல்ல நல்ல காரியங்களையும் அன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் சொல்லுவது போல நீர் விரும்புவது போல செயலாற்ற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னையின் மைந்தனே இறைவா, அர்ப்பண அன்பர்கள் அதன் அர்த்தத்தின் முழுமையை உணர்ந்து முழு மனிதகுல மீட்புக்காக அர்ப்பணித்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னையின் மைந்தனே இறைவா, குடும்ப திருமணத்தின் மாண்பினை காத்து எல்லா வியாகுலங்களிலும் பிரமாணிக்கம் தவறாது பயணிக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னையின் மைந்தனே இறைவா, பெண்மையை போற்றி மதித்து பெண்களுக்கு சமூகத்தில் வாழ உரிமை பேறு பெற்றவர்களே என்பதனை உணர்ந்து கரு அழிப்பு கலைப்பு செய்யாது நீர் தரும் பரிசினை போற்றி பாதுகாத்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் மைந்தனே இறைவா, பிறப்பு கொடை பரிசு செல்வம் என்பதனை உணர்ந்து அறிந்து பிறப்பின் அர்த்தம் நிலைநாட்டப்பட உமது திருவுளம் அறிந்து நடத்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உடல் நலம் வேண்டி உளநலம் வேண்டி மனநலம் வேண்டி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை கொடுத்து நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழவும் வளரவும் தேவையான வரங்களையும் பெண் குழந்தைகள் என்றும் சமுதாயத்தில் பாதுகாப்போடு வாழும் சூழ்நிலையை அமைத்து கொடுக்க தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னை முழுதும் உந்தன் பாதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வை பலியாக்கவே. என்னை முழுதும் உந்தன் பாதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். பலியை அல்ல இரக்கம் தன்னையே இறைவா நீர் விரும்புகின்றீர். என் வாழ்வில் நிகழ்வு அனைத்தையும் நான் ஏந்தி வந்தேன், ஏற்றிடுவேன். ஆண்டவரே, அனைத்தரை நிறைவாமை பெற்ற நாங்கள் விண்ணப்பத்தை பெற்ற ஆளுக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. என்னை முழுதும் உந்தன் பாதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். உம்
சித்தம் நிறைவேற்ற உலகின் வழியெல்லாம் குப்பை என்றே கருதுகின்றேன். எனக்கென்று என்னிடம் உள்ளதெல்லாம் எடுத்து வந்தேன் ஏற்றிடுவீர். ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வை பலியாக்கவே. என்னை முழுதும் உந்தன் பாதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வை பலியாக்கவே. என்னை முழுதும் உந்தன் பாதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானும் ஒரே திருமகனிங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாய் இருக்கச் செய்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறப்பு பெருவிழாவில் நாங்கள் உமக்கை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவிநிழலற்றதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருந்தார். நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்தா கழித்து பாடுவதாவது: தூயவர் 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 வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே. அப்பா தந்தையே இறைவா,
நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் ஊற்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடு என்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று நிற்கும் குடும்பங்களை நீரே கண்ணோக்கி காத்தருளும். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருஅவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும், இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை அனுசரிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும் சுவாமி. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் முனையாத ஆன்மாக்களையும், உத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், இவளைகளும் கொந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
இறையுடைய அரசு உலகிலை மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீன்மையிலும் எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லம்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திறவையின் உயிர்ல நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தரத்திலும் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மன்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. காது கேட்காத, வாய் பேச முடியாதவரை குணமாக்கிய இயேசு இவரே. நலம் தரும் தெய்வமும் இவரே. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றது, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தம் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. இஸ்ராயேலின் நாதனாக வாழும் ஏக தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனான தெய்வம், கொடுமையிலின் மேக குளிரானீர், இருளின் அன்பின் தீபமாய், அப்பா பிதாவே தெய்வமே, உன் திரு ராஜ்யம் வருகவே, உன் திரு சித்தம் பூமியில் எங்கென்றும் நிறைவேற வேண்டுமே.
ஜீவனான தெய்வம். அப்பா பிதாவே தெய்வமே, உன் திரு ராஜ்யம் வருகவே, உன் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. அப்பா பிதாவே தெய்வமே, உன் திரு ராஜ்யம் வருகவே, உன் திரு சித்தம் பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. இஸ்ராயேலின் நாதனாக வாழ்கிற தெய்வம், வழியும் சத்தியம் ஜீவனான தெய்வம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழாவினையும் இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளிலே, இந்த வாரத்தில் வரக்கூடிய திருநாட்கள் 12ஆம் தேதி புனித மரியாவின் தூய்மை மிகு பெயர் விழாவினையும், 13ஆம் தேதி ஆயரும் மறை வல்லுநருமான புனித ஜான் கிறிசோஸ்தமுடைய நினைவினையும், 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று திருச்சிலுவையின் மாட்சி விழாவினையும் நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த வாரத்திலே திருவழிபாட்டு நிகழ்வுகள் திங்கள், புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை அன்று கன்னியர் இல்லத்திலே காலை 6:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறும். செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். இறை இறக்க நவநாளின் சிறப்பு கருத்தாக கடந்த வாரத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வாரமும் சிறப்பு கருத்தை ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்தில் சிறுவர் சிறுமியர் நலம் மற்றும் நட்படிப்பிற்காக, ஆகவே சிறுவர் சிறுமியர்கள் முடிந்த அளவு நிறைய பேர் அந்த வெள்ளிக்கிழமை அன்று இறையிறக்க நவநாளிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அதே போலவே இன்னும் ஒரு சில இந்த 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கூட வகுப்புகள் இருக்கின்றன. என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்ட்டு ஒரு சில பெற்றோர்கள் சொல்கிறீங்க. தயவுசெய்து அப்படி இருக்கின்ற போது இடநாட்களில் ஒன்றா காலையில் 6:30 மணிக்கு இருக்குது, இல்லாட்டினா மாலையில் 6:30 மணி செவ்வாய் வெள்ளி, முடிந்த அளவு வெள்ளிக்கிழமை அந்த திருப்பலியாவது அவர்களை அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பெற்றோர்களுடைய கடமை இது. வெறும் படிப்புக்கு மற்றும் முக்கியத்துவம் கொடுத்தால் போதாது. ஆகவே நினைவுபடுத்துகின்றேன். ஒரு சில வீடுகளுக்கு நான் வீடுகளை சந்திக்க சென்ற போது ஒரு சில குழந்தைகளிடத்திலும் கூட நான் கூறினேன். ஆனால் நிறைய வர மாதிரி தெரியல. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டாங்களோன்னு தெரியல. தயவுசெய்து பெற்றோர்கள் வாரத்தில் ஒரு திருப்பலியாவது இந்த குழந்தைகளை பங்கேற்க செய்யுமாறு. ஞாயிறு மிக முக்கியம், தவிர்க்க முடியாத காரணத்தினால். அப்படி என்றால் அந்த வாரத்தின் இடையே நாட்களிலாவது பங்கேற்க செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த வாரம் இறையிறக்க நவநாளின் சிறப்பு கருத்தாக சிறுவர் சிறுமியர் இவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலன் மற்றும் நட்படிப்பிற்காக ஒப்பு கொடுக்கப்படும். இன்றைய நாளிலே ஆரோக்கிய அணியின் திருவிழாவை சிறப்பிக்கின்ற போது மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்குமே திருநாள் நல் வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய எஃப்எம்எம் அருட்சகோதரிகள், அவங்க கான்வென்ட் பேர் அன்னை வேளாங்கண்ணி மாதா கான்வென்ட். ஆகவே அவர்களும் இன்று தங்களுடைய திருநாளை சிறப்பிக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஃபீஸ்ட் சிஸ்டர்ஸ். இன்றைய நாளிலே இந்த திருவழிபாட்டை அர்த்தமுள்ள வகையிலே சிறப்பித்த மரியாயின் சேனையருக்கு நம்முடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும், வழிநடத்திய அருட்சகோதரி மோட்சா அவர்களுக்கும் நன்றி. அடுத்த ஞாயிறு
திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் அன்னை தெரேசா சேவை குழுவினர். ஆகவே அவர்கள் திருப்பலியை அடுத்த வாரத்தில் சிறப்பிப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த குடும்ப விவரப்பட்டியல் ஏறக்குறைய ஜூலை மாதத்திலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் கடந்த வாரத்தில் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் கூட நிறைய அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே இந்த வாரத்திற்குள்ளாக கொடுக்கவும், அடுத்த ஞாயிறு 11:30 மணிக்கு அன்பிய பொறுப்பாளர்களுக்கான ஒரு சிறிய கூட்டம் நடைபெறும். விவிலிய வார சிறப்பை பற்றியும் மற்றவற்றை பற்றியும் நாம் முடிவு செய்வோம். ஆகவே தயவு செய்து அடுத்த வாரம் 11:30 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கு அன்பிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டமானது இந்த அரங்கிலே நடைபெறும். ஆகவே அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களும் இதில் பங்கேற்று உங்களுடைய ஆலோசனைகளை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போலவே அடுத்த ஞாயிறு சிறுவர் சிறுமிகளுக்காக சிறப்பு திருப்பலியானது நம்முடைய இந்த பழைய ஆலயத்தில் இந்த அரங்கிலே நடைபெறும். கேட்டிசம் சில்ட்ரன்ஸ்க்கு மாத்திரம் தனியாக அங்கே பூசை இருக்கும், மற்ற பெரியவங்களுக்கு இங்கே இருக்கும். ஏன்னா ஒரு சில சமயத்தில் குழந்தைகளுக்கு இன்னும் திருப்பலியின் பற்றிய ஜெபங்கள் இதெல்லாம் தெரியாமல் இருக்குது அப்படின்ட்டு ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த திருப்பலி சிறப்பான திருப்பலியாக நடத்துகின்ற போது அதிலே அவர்களே வாசகம் வாசித்து மற்றவற்றை செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே மறைக்கல்வி ஆசிரியர்களும் மாணவர்களும் திட்டமிடவும். அடுத்த வாரம் முதல் வாரமாக இருப்பதனாலே 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் அந்த திருப்பலியை சிறப்பிக்கணும். அதே போலவே அடுத்த சனிக்கிழமை ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்களும் மாணவர்களும் பெரியவங்களும் வந்து அதற்கான ஏற்பாட்டினை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே முடிந்த அளவு இந்த 10th, 11th, 12th படிக்கிற குழந்தைகளையாவது அன்றைய நாளிலாவது பெற்றோர்கள் எத்தனை நாள் வேலையில் லீவ் எடுக்கிறீங்க, அந்த மாதிரி அந்த ஒரு நாளாவது லீவ் எடுத்து யார் யார் ஸ்கூலுக்கு போனாலும் கூட அவங்களுக்கு கூட அன்றைய நாளிலே பங்கேற்க செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலி முடிந்த உடனடியாக ஆரோக்கிய அன்னையினுடைய வேண்டுதல் தேரானது நடைபெறும். அந்த கடைசி பாடல் பாடுகின்ற போது ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு வகுப்பிற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பெரியவர்கள் மற்றும் அந்த வேண்டுதல் தேரிலே பங்கேற்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கு அந்தோணியார் அன்பியம் வள்ளுவர் வீதியிலே வசிக்கக்கூடிய திரு அந்தோணிராஜ், திருமதி நிஷா இவர்களுடைய மகள் செல்வி ஹெலனிற்கும், திருப்பூர் கத்ரீனம்மாள் ஆலய பங்கு திரு ஆரோக்கியசாமி, திருமதி ஆரோக்கியமேரி இவர்களுடைய மகன் எட்வின் ராஜுக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது 3ஆம் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த மணமக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருமணங்களிலே ஏதாவது தடைகள் இருந்தால் அதை பங்கு தந்தையினிடத்தில் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த மணமக்களுக்காகவும் அவர்களுடைய மன வாழ்விற்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரை திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் வடியிலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவையாகவே மகிழ்வதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்று மாலும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.